அன்பு மாணவ செல்வங்களுக்கு கலாபாரதியின் வாழ்த்துக்கள் கூடி. ஸோ இப்போ ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். என்ன ப்ராப்ளம் கேட்டிங்கன்னா, இன் ஆர்டர் டு அண்டர்ஸ்டாண்ட் டார்க், ரைட், நம்ம அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் கேட்டிங்கன்னா, இட் இஸ் இன் அஸ் அ கப்புள். ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்? இன் அ கப்புள் அப்ளை பண்ணக்கூடிய ஃபோர்ஸாக இருக்கும். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா, ஃபார் எக்ஸாம்பிள் யூ டேக் திஸ் வாட்டர் பாட்டில். இந்த வாட்டர் பாட்டிலுடைய மூடியை நான் திறக்கணும்னு சொன்னால், சப்போஸ் அது ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நீங்கள் ஹவர் யூ ட்ரை யூ கேனாட், ரைட். ஸோ நீங்கள் எப்படி கொடுப்பீங்கன்னா, ரெண்டு பக்கம் ஃபோர்ஸ் கொடுக்கணும். ஸோ இப்படி பிடிச்சி, ரைட், திஸ் இஸ் தி வே. அப்படின்னா அது என்ன ஆகும்? அது வந்து லிட்டு திறக்கும். இது பல இடங்கள் இந்த மாதிரியான திங்ஸ் இருக்கும். நீங்கள் ஒரு போல்ட் கலட்டுறது, அதுவுமே நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் என்ன செய்ய முடியாது. கார் ஓட்டும் போது ஸ்டீரிங்கை ஹேண்டில் பண்ணுறது. ஸோ இந்த விஷயத்தை புரியணுங்கிறதுக்காக இந்த ப்ராப்ளம் என்ன செஞ்சுருக்காங்க, இட் ஹஸ் பீன் கிவன். இப்போ ப்ராப்ளத்தை பார்க்கலாம். அந்த ப்ராப்ளத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா, தி கவர் ஆஃப் எ ஜார், ஒரு ஜார் இருக்குது. அந்த கவர் ஆஃப் எ ஜார் இஸ் அ டயாமீட்டர் 8 சென்டிமீட்டர். டூ ஈக்குவல் பட் ஆப்போசிட்லி டைரக்டட் ஃபோர்ஸஸ், நான் சொன்னேன் இல்லையா, ஈக்குவல் ஆப்போசிட்லி டைரக்டட் ஃபோர்ஸஸ் ஆஃப் 20 நியூட்டன் ஆக்ட் parallel to the rim of the lid. லிட்னா மூடின்னு அர்த்தம் பிள்ளைங்களா, லிட்னா மூடி. டு டர்ன் இட், வாட் இஸ் தி மேக்னிடியூட் ஆஃப் தி அப்ளைட் டார்க், இதான் கேட்டிருக்காங்க. ஸோ எவ்ரி டேட்டா இஸ் கிவன். சிம்பிளாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், யூ கேன் அப்ளை, மைண்ட்லேயே செஞ்சிடலாம், எந்த கஷ்டமும் கிடையாது. ஸோ திஸ் இஸ் தி ஸ்மால் ஜார். ஸோ அந்த ஜாரில் இதான் மூடி, திஸ் இஸ் தி லிட். ஸோ அதை நம்ம என்ன செய்ய போகிறோம், we are going to open it. ஸோ இந்த பக்கம் 20 நியூட்டன் you are going to apply. சேம் வே இன்னொரு விரல் இங்கே வச்சுருப்பீங்க இல்லையா, அந்த விரலும் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும் இல்லைங்களா, தட் இஸ் another 20 நியூட்டன். ஓகே. ஸோ அப்போ வந்து எவ்வளோ டார்க் ஜெனரேட் ஆகுது, திருப்புத்திறன் எவ்வளவு ஜெனரேட் ஆகுது. ஸோ எல்லாம் கொடுத்த வேல்யூ எழுதிட்டேன். டார்க் இஸ் given by the simple expression 2 into F into R. So 2 is given, F is given, R டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, ரேடியஸ் கண்டுபிடிங்க. ஸோ யூ கேன் கெட் தி டார்க் அஸ் 1.6 நியூட்டன் மீட்டர் பிள்ளைங்களா. ஸோ இட் இஸ் as simple as that. அப்போ என்ன தெரியுதுன்னா, கிட்டத்தட்ட டைனமிக்ஸ் ஆஃப் ரொட்டேஷனல் மோஷன் பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டம் மாதிரி இருக்குதே ஒழிய, உண்மையில் என்ன கிடையாது, எந்த கஷ்டமும் இல்லை. ஆனால் நான் பிள்ளைங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் வந்து ஐ ஹவ் டு டெல். அது என்ன பாயிண்ட் கேட்டிங்கன்னா, இந்த சாப்டரில், தட் இஸ் திஸ் இஸ் சாப்டர் 3, இந்த சாப்டரில் வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா, மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியாக்கான டெரிவேஷன்ஸ் வந்து இல்லை, வேறு ரிசல்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் என்னுடைய கருத்து என்னென்னா, அந்த டெரிவேஷன்ஸ் நீங்கள் என்ன செஞ்சு வச்சுக்கோங்க, படித்து வச்சுக்கோங்க, லாஜிக் புரியும். ஓஹோ, எப்படி அந்த மொமெண்ட் ஆஃப் எனர்ஜியா வந்திருக்குன்னு சொல்லி, அதுக்கு உங்கள் புக் அப்படியே திரும்பினீங்கன்னா பின்பக்கம் அப்பெண்டிக்ஸ் இருக்கும். அதில் என்ன இருக்கும், தட் இஸ் லாமிஸ் தியரம், தென் ப்ரூஃப், எதுக்கான ப்ரூஃபு, ஒன்றுடைய எது ரிங்குக்கு எப்படி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறது, டிஸ்க்குக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, ராடுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, சிலிண்டருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, ஸ்பியருக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அந்த யூனிஃபார்ம் ஷேப் ஜாமெட்ரி இருக்கிறதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க. தயவு செஞ்சு அதை என்ன செய்யுங்க, பாருங்கள். எக்ஸாமுக்குன்னு மட்டும் நீங்கள் என்ன செய்யாது, ப்ரிப்பேர் ஆகாதீங்க. அதை பார்த்து அந்த டெரிவேஷன் பார்த்துட்டிங்கன்னா மறக்க மாட்டீங்க. ஓ, ராடுனா இதான், அந்த ஸ்பியர்னா இதான் அப்படிங்கிறது நீங்கள் மறக்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லை, இந்த ரேடியஸ் ஆஃப் கைரேஷன், மூமெண்ட் ஆஃப் எனர்ஜி, இப்படி போட்ட வார்த்தைகள் வரும் பொழுது உங்களுடைய ஃபீல் உணர முடியும். நம்ம உணர முடியாமல் படிக்கிறதா என்ன உண்டாகுது, பிரச்சனை உண்டாகுது. உங்களுக்கு எல்லாமே புரிய ஆரம்பிக்குதுன்னு நினைக்கிறேன். ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் என்ன செய்யுங்க, டைப் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் ரூபா எதுவும் கிடையாது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நாங்கள் புது வீடியோஸ் அப்லோட் பண்ணும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மற்ற பிள்ளைங்களுக்கும் நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. அவங்களும் நல்லா இருக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் கலாபாரதியின் அன்பு வாழ்த்துக்கள்.